Taste the Daily. கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக அலுவலகம் சுங்கம் பகுதியில் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி திருவுருவப் படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என சூளுரைத்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து ஏராளமானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதன் பின்னர் SPV டிராபி கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய அவர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, கோவை தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் AV வெங்கடாசலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். யாரும் செய்யாத திறன்லாம் செஞ்சோம். கோவை மாவட்டம் முழுவதும் இந்த வால்பாறை விற்பனை மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம கொடுத்தோம். இந்த 4 வருஷத்துல எந்த வேலையும் நடக்கல, உங்களுக்கு தெரியும். எந்த திட்டமே நம்ம கோயம்புத்தூருக்கு வரல, இந்த வால்பாறைக்கு வரல. மீண்டும் ஒரு 6 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வருகிறது. மீண்டும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த சிறப்பான முறையிலே 4 வருடம் 2 மாதங்கள் ஆட்சி நடத்தி மாணவர்களுக்கெல்லாம் தொடர் ஆல்பாஸ் போட்டு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து 600 மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்க. எடப்பாடி இருக்காங்க. மீண்டும் 6 மாதத்துல கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வருவார். தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கழக தொண்டர்களை அதிமுக MP தம்பிதுரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கழக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்தில் பங்கேற்று திரும்பிய கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலம்பட்டியை சேர்ந்த பழனியம்மாள், ஜெயக்குடி, முருகன், செல்வி ஆகியோர் சாலை விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த நிலையில் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது பாப்பிரெட்டிப்பட்டி MLA கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மதுரையில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளரை சிறப்பாக வரவேற்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மக்களிடம் அழைப்பு பிரசுரங்களை வழங்கி அழைப்பு விடுத்தார். கல்லுப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 25 கிராமங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பொதுமக்களிடம் அழைப்பு பிரசுரங்களை வழங்கினார். முன்னதாக சோலைப்பட்டி கிராமத்தில் கருப்பசாமி கோவிலில் அவர் வழிபட்டதுடன் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் பேரையூர் ராமகிருஷ்ணன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.